ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. என்னோட பழைய பேர் வந்து பிலிப்பு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட பேர் முகமது ரயான். இறைவனோட அருளால் வர ஆகஸ்ட் 26 எனக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. ஸோ எல்லாரும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னைக்கு இது நான் எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, தூக்கம். அந்த தூக்கத்தினால நமக்கு என்னென்ன நடக்குது, என்னோட ரியல் லைஃப்ல என்ன நடந்தது. ஏன்னா என்னோட வீட்லேயே அதை தூக்கத்தினால தான் நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையே பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே எங்கள் வீட்டில் எப்படின்னா ஜீன் வழியாகவே அப்படிதான். எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக தூக்கம் வரும். பயங்கரமாக தூக்கம் வரும்னா என்ன சொல்கிறது, நினச்சா தூங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கடவுளோட அருள். நினச்சா தூங்கிடுவார். சும்மாவே ஒரு 20 நிமிஷம் பேசுவார், டக்குன்னு தூங்கினா தூங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு காட் கிஃப்ட் தான் அதெல்லாம். தூக்கம் வர்றதெல்லாம் சில பேருக்கு தூக்கம் வராதவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ அந்த ஜீனில் வந்து எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ தூக்கம் வந்தாலும் தூங்கிடுவேன், எல்லாருக்கும் தெரியும். எப்போ பேசிட்டு இருந்தாலும் நான் பார்த்து தூங்கிடுவேன். ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், ஃபோன் பார்க்கணும்னு நினைப்பேன். அப்படியே எப்படி ஃபோனு விழுதுனே தெரியாது. அந்த அளவுக்கு அடிக்ட்லாம் இல்லை. அப்படியே விழுந்துரும், அப்படியே தூங்கிட்டே இருந்துடும். அதுதான் கடைசியில் பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் பயணம் முடிச்சிருக்கோம், 2 மணி நேரம் பயணம் முடிச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் சில நாள் நடந்திருக்கு. தெரியாது. ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த தூக்கத்தோட முக்கியத்துவம் வந்து குரான்ல எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா இல்லை தெரியாம நடந்ததா, எனக்கு என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் என்னோட கூட பிறந்தவங்களோட லைஃப்ல அது ரொம்பவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னா, அவன் வந்து நல்லா, என்னோட பிரதர் தான், நல்லா பயங்கரமா இனிஷியல் லெவலில் எனக்கு மாதிரி தான் பயங்கரமாக தூங்கிட்டே இருந்தான். நல்லா லைஃப்பில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா, அவனுக்கு ஒரு சில பல ஹெல்த் இஷ்யூலாம் வந்தது. அந்த ஹெல்த் இஷ்யூலாம் வரும்போது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, சரி அது வேற ஏதோ நோயினால வந்தது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாங்கள் டாக்டரை கேட்கும்போது டாக்டர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவன் என்னோட பிரதர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவனோட தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ வந்து ட்ரைலாம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா, பேசிக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்மை குணத்தினால, நிறையா படிக்கணும் அப்படிங்கிற தாழ்மை குணத்தினால நம்ம தூக்கம் வந்தால் என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம தூக்கங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதுவாக வரும், நம்மளா தூங்கிடுவோம். ஆனால் அந்த தூக்கத்தை நம்ம வாண்டடாக தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் என்னென்ன பண்ணான் அப்படின்னா, தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டே இருக்குது, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்குது. படிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்குது. அப்புறம் வந்து தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நின்றுட்டே இருந்தாலும் டக்குன்னு நம்ம நின்றுட்டே எல்லாம் தூங்குறதுலாம் இருக்குது. ஆனால் அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜம்ப் பண்ணுறது, ஒரு 10 டைம் ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நம்ம தூக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்திட்டான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனுக்கு தூக்கமே வராது, எப்படி பண்ணாலும் தூக்கமே வராது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்கிறான், நான் இது மாதிரி எனக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. அது அவனை அறியாமலே அந்த ஒரு ஹார்மோன் என்ன ஆகுதுன்னா, அது சுரக்காமல் போயிடுச்சு. அந்த தூக்கத்துக்கான ஹார்மோன் வந்து சுரக்காமல் போயிடுச்சு. அந்த தூக்கத்தை சுரக்காமல் போனானே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து அவனால் ஒரு தூங்க முடியாதனால அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம குரானில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் நம்மகிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இறைவன் இது வந்து ஒரு நபியோட ஒரு ஹதீஸு. ஹதீஸ் என்ன அப்படின்னா, சஹீஹ் அல்-புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, உன் உடலுக்கும் உன் மீது உரிமை இருக்கிறது. நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னோட பிரதர் வந்து என்ன நினச்சிட்டு இருந்திருக்காருன்னா, நான் நினைக்கிறது தான் எல்லாமே நடக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நல்லா ஒரு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக நம்ம உடலை வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்த செய்கிறது வந்து அது வந்து
லிட்டரலாக அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எல்லாமே வந்து பொதுவில் எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய தூக்கத்தினால அந்த ஆயிடுச்சு. ஸோ நம்ம உடலுக்கும் என்ன வந்து நம்ம வந்து தூக்கத்தினால நம்ம கொடுக்கணுமோ, இறைவன் வந்து எதுக்காக படைச்சிருக்கான் அப்படின்னா, இரவு பகல் வந்து அவனோட அத்தாட்சியில் ஒன்று. எப்படி அது எந்த அளவுக்கு ஒரு இறைவன் வந்து சொல்றான்னு ஒரு வசனத்தில் பாருங்களேன். இது வந்து 30வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இந்த வசனம் வருது. அவனுடைய அடையாளங்களில் உங்கள் இரவும் பகலும் தூங்குவதும் அவனுடைய அருளை தேடுவதும் அடங்கும். அதாவது ஓய்வுங்கிறது, தூக்கத்துங்கிறத இறைவன் வந்து எப்படி சொல்றான்னா, இரவு பகலுக்கே ஓய்வு இருக்குன்னு சொல்றான். ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இரவுனால தான் நம்ம தூங்குறோம்னு நினைக்கிறோம். இரவு பகலுக்கே ஒரு ஓய்வு இருக்கும்போது நம்ம அந்த தூக்கத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால, ஒருவேளை வந்து என்னோட பிரதருக்கு வந்து ஒரு குரான் வந்து முன்னாடியே கிடைச்சிருந்து, அதோட வசனங்கள் முன்னாடியே கிடைச்சிருந்துன்னா, தூக்கத்தை பற்றி அவனுக்கு உண்மையிலுமே தெரிஞ்சிருந்து அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமே போயிருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, இதுவும் வந்து இறைவனோட வாட்டம் தான். இப்போயாவது வந்து அவனுக்கு வந்து தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுங்கிற நோக்கத்தோட, அதுவும் முக்கியமாக இந்த தூக்கத்துங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம அதை வருத்திக்கிட்டு, அதனால தான் நான் சொல்லுவேன், கோடி ரூபா கொடுத்தா கூட நைட் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் நடந்தது இது. நான் இப்போ இருக்க சேலரி விட அதிகமான சேலரி நடந்தது. நைட் ஜாப்பு கூப்பிட்டனால நான் போகல. அந்த மாதிரி தான் அந்த தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் என்ன சொல்கிறது, இவனுக்கு என்னடா வேலை கிடச்சிச்சு அதனால பேசுகிறான், இதை விட இன்னொரு வேலை கிடச்சிது, அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் அந்த வேலைக்கு போயிருக்கேன். அதனால தான் அதை சொல்கிறதுக்கு வந்து நான் தயக்கப்படாமல் சொல்கிறேன். ஸோ அதனால் தூக்கத்தை விட்டுட்டு இன்னொரு அதோட பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே காட்டாதீங்க. ஏன்னா தூக்கங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓய்வுங்க மாதிரி. அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட்டு. அதை பற்றி அதான் இரவு பகலுக்கே ஒரு ஓய்வை கொடுக்கணும்னு நினைக்கிற இறைவன் நமக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருக்கும் போது அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பகலுங்கிறது கண்டிப்பாக ஒரு எழுச்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இரவில் வந்து கண்டிப்பாக ஓய்வு எடுக்கணுங்கிறத வந்து எல்லாருக்காகவும் கேட்டுக்கிட்டு, ஏன்னா அதனால பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தன். என் லைஃப்பில் பாதிக்கப்படல, பட் இன்னொருத்தவங்க என்னோட பிரதர்னால பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தன். ஸோ அதனால் நம்ம உடலுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுங்கிறது வந்து நம்ம பார்ட்ஸுக்கு மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ, நம்ம உடலுக்கும் அந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் அந்த தூக்கத்தை தவிர்க்காமல் முடிஞ்ச அளவு வந்து பகலில் எவ்வளோ வேலை செய்ய முடியும் செஞ்சுட்டு, இரவில் வந்து தூங்கிட்டு கரெக்டாக ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு இறைவனோட கிருபையில் நல்லபடியாக வாழணுங்கிறது என்னோட சஜஷன். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.